பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வெற்றி பாதை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி போட்டித் தேர்வுகளை எப்படி அணுகுவது, போட்டித் தேர்வுகள்லாம் என்னென்னலாம் இருக்குது அதை பற்றி பேச போகிறோம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறது குறிப்பாக அரசு பணி சார்ந்தது. அதை தவிர வேறு கோர்சஸ் படிக்கிறதுக்குரிய போட்டித் தேர்வுகளும் இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா அரசு பணிகளில் வெவ்வேறு அரசு பணிகள், அது மத்திய அரசு பணிகள், மாநில அரசு பணிகளில் இருக்கக்கூடிய வெவ்வேறு வகையான அந்த தேர்வாணையங்கள், அந்த போட்டித் தேர்வுகள், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கெல்லாம் தெரியும் கால் காசு அப்படின்னா கவர்மெண்ட் காசு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போது இந்த அரசு பணியில் சேருவதற்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இந்த 2008 அதற்கப்புறம் இந்த பொருளாதார மந்தத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரசு பணியில், அதற்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அரசு பணியை விட ப்ரைவேட்னு சொல்லக்கூடிய தனியார் வேலைவாய்ப்புகளில் அதிக சம்பளம் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா அரசு பணிகளில் நிறைய இந்த பே கமிஷன் சொல்லுவாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு பணியில் இப்போது நமக்கு தெரியும் லோயஸ்ட் என்ட்ரி இன்டு த கவர்மெண்ட் சர்வீஸ். ஒரு அரசு பணியில் கம்மியாக வேலை பார்க்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா விஏஓ எக்ஸாமினேஷன், ஜேஏன்னு சொல்லக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட்னு சொல்லக்கூடிய அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 4 அப்படின்னு சொல்லும். 10வது படிச்சிருந்தா போதும். பட் இந்த ஜாப்புக்கே பார்த்திங்க அப்படின்னா இப்போ அடுத்த பே கமிஷனே வரப்போகுது. ஸோ வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 25-30,000 வரும் ஸ்டார்டிங் சேலரியே. அப்போது ஒரு அரசு பணியில் இந்த மாதிரி பே கமிஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நீங்கள் தனியாரில் பார்க்கலாம், இப்போ வரைக்கும் பார்க்கலாம், லே ஆஃப் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் அந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அரசு பணியில் ரொம்ப அதிகம். ஜாப் செக்யூரிட்டி, நீங்கள் உள்ளே படித்து வேலை அந்த போட்டித் தேர்வு எழுதி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களை அந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜாப். ஸோ இதனால தான் அந்த அரசு பணியில் நிறைய பேர் சேருவதற்கு ரொம்ப ஆயத்தமாக இருக்கிறாங்க, ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கல்லூரி லெவல்லே நீங்கள் ஒரு பேராசிரியர் லெவலில் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வு குறித்த விழிப்புணர்வு நிறைய கிடையாது. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா ஐஏஎஸ்க்கு ஒரு தனி எக்ஸாம், ஐபிஎஸ்க்கு ஒரு தனி எக்ஸாம்ஸ் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே எக்ஸாமினேஷன்ஸ் தான். அதுக்கு பேர் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ். நம்ம பாப்புலராக அது ஐஏஎஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். என்னென்னலாம் தேர்வுகள், முக்கியமாக தேர்வுகள், பாப்புலர் எக்ஸாமினேஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தேர்வாணையங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் மத்திய பணிக்கு போகிறோம் அப்படின்னா மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், அதை தான் யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த யூபிஎஸ்சி தான் ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள்லாம் சொல்லக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. அது வெறும் ஐஏஎஸ் மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 26க்கும் மேற்பட்ட சர்வீசஸ் எடுக்கக்கூடியது. அதில் தான் ஐஏஎஸ் வரும், ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் போலீஸ் சர்வீஸ் வரும், ஐஆர்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் வரும், அதுக்கப்புறம் போஸ்டல் சர்வீஸ், அப்புறம் ரயில்வே சர்வீஸ், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சர்வீஸ், இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ். இந்த இந்தியன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸில் போகிறவங்க தான் பார்த்திங்கன்னா தூர்தர்ஷன் போன்ற மீடியாவில் பார்த்திங்கன்னா டைரக்டர் ஜெனரல் அந்த லெவலுக்கு வருவாங்க. அப்போது இந்த மாதிரி நிறைய ஐஏஏஎஸ்னு ஒன்று இருக்கும், இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ். அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இங்கே ஏஜி ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இருக்கக்கூடிய சீஃப் ஆடிட்டர் ஃபார் தமிழ்நாடு, ஸோ அந்த மாதிரி வருவாங்க. இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது. இதுக்கெல்லாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். வெறும் டிகிரி படிச்சிருந்தா போதும். டிகிரி படித்து 21 வயசுக்கு மேலே இருந்தால் போதும். பெர்சன்டேஜ்லாம் இங்கே தேவையே இல்லை. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஐஏஎஸ் மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுனா நிறைய பர்சன்டேஜ் இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணணும், அதெல்லாம் தேவையே இல்லை. ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே இந்த யூபிஎஸ்சியை வெறும் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் மட்டும் கிடையாது, ஐஇஎஸ்னு ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. இது நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ். ஏன்னா நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கேட் எக்ஸாமினேஷனே எழுதுறது கிடையாது. ஏன்னா அவங்க கேட் எக்ஸாமினேஷன்ஸே தான். ஏன்னா அவங்க எல்லாருமே சப்ஜெக்ட் அந்த அளவுக்கு கரெக்டாக படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் கேட் எக்ஸாமினேஷனை பயந்துடுவாங்க, நிறைய பேர் எழுதுறதே கிடையாது. ஒரு காலேஜிலலாம் போனீங்கன்னா நல்ல ரொம்ப ஃபேமஸான காலேஜில் கூட நீங்கள் போனீங்கன்னா ஒரு கிளாஸில் ஒரு 60 பேர் இருந்தாங்கன்னா கேட் எக்ஸாமினேஷன் எழுதுறது ஒரு 2 பேர் 3 பேர் தான் எழுதுவாங்க. ஸோ அப்போ அந்த கேட் எக்ஸாமினேஷன் எழுதலை அப்படின்னா அப்போ ஐஏஎஸ்ங்கிற எக்ஸாமினேஷன்ஸ் நிறைய பேர் அப்பியர் ஆக மாட்டாங்க. ஐஏஎஸ்ங்கிறது இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் எழுதுனவங்க தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டாப் கம்பெனிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு ஒரு டெலிகாம் சர்வீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆவடி போன்றதுக்கெலாம் ஹெட்டாக இருக்கிறதெல்லாம் இவங்க தான் வருவாங்க. ஐஏஎஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், அப்புறம் இந்தியன் எக்கனாமிக் சர்வீஸ் இருக்குது, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது.
அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆஃபீஸர் கேடர் எடுக்கக்கூடியதான் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன். அடுத்து சபார்டினேட், இவங்களுக்கு கீழே அதிகாரிகள் எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஸோ மத்திய பணியாளர் தேர்வாணையம். இது மூலமாக தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், பாஸ்போர்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டும் எடுக்கக்கூடியது. கிட்டத்தட்ட இது வருஷமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20,000 வேகன்சி இருக்குது. டிகிரி படித்தவங்களுக்கு இருக்குது, 12th முடித்தவங்களுக்கு, மெட்ரிக் லெவல் இருக்குது, 10th முடித்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப், அதாவது நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருக்குது. இந்த பணி, இந்த எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் நிறைய பேர் இது எழுதுறதே கிடையாது. அதற்கு முன்னாடி ஒரு காரணம் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த எஸ்எஸ்சி தேர்வுகள், யூபிஎஸ்சி தேர்வுகள்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா ஒன்லி வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. அதனால தான் நம்ம மக்கள் நிறைய பேர் தமிழ் மீடியத்தில் அப்போ படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் அப்படியே இங்கிலீஷ் மீடியம் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நிறைய பேர் எழுதாமல் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே தேர்வுகள் முதற்கொண்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேஸ்டு மேனர், ஈவன் பேங்க் எக்ஸாமினேஷன் கூட தமிழ்லையும் கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீட்டு முதற்கொண்டு, ஐஐடி முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே வந்து தமிழ்லேயும் கேள்விகள் வர்றதுனால இப்போ அப்படியே கொஞ்சம் நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமினேஷன் எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகள், சிஜிஎல் போன்ற தேர்வுகள்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் எழுதணும். நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா நிறைய பேர் யார் அப்படின்னா நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க தான் அந்த அலுவலகத்தில் இருக்காங்க. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த போதிய அவேர்னஸ் கிடையாது. எல்லாமே ஒரு 4 செக்ஷன்ஸ் தாங்க. நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த ஏரியாவில் இருந்தால் கேள்விகள் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது, பொது அறிவு சம்மந்தப்பட்டது. இந்த பொது அறிவுங்கிறது எல்லாமே வந்துடும் அதில். அது எதுக்கு படிக்கணும் பொது அறிவுனா ஸ்கூல் புக்ஸ், நம்ம ஸ்கூல் புக்ஸில் படித்தது தான், ஸ்கூலில் படித்தது தான். நீங்கள் படித்த வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம், ஜாகிரஃபியாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், பாலிட்டியாக இருக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ஜினியரிங் படித்தவங்களுக்கே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆப்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கணித அறிவு. அந்த அடிப்படை கணித அறிவு வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேசிக் மேத்ஸ் இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே அது வந்து நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய மார்க்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த பிளேஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போது அந்த அடிப்படை, அதுக்கப்புறம் பேசிக்காக இங்கிலீஷ் லாங்குவேஜ், பேசிக் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய பேசிக்காக தான் கேட்பாங்க. ஸோ அதை வந்து பார்க்கணும். நான் சொல்கிறது மத்திய தேர்வாணையங்களில் கண்டிப்பாக கேட்பாங்க. அதற்கப்புறம் ரீசனிங்னு சொல்லக்கூடியது, இந்த கணிதத்தோடு சேர்ந்தது ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவ்வளோதாங்க. இந்த செக்ஷன்ஸாக எல்லாமே உங்களுக்கு எந்த சிலபஸாக இருந்தாலும் வரும். அதற்கப்புறம் எஸ்எஸ்சிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் நிறைய பேர் எடுக்கக்கூடியது. நமக்கு தெரியும் ஒரு மிகப்பெரிய பப்ளிக் செக்டர் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே. அப்போ ரயில்வே தேர்வு உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. ரயில்வே தேர்வுலாம் இப்போ தமிழில் நடக்குது. கொஷின் பேப்பர் தமிழ்லையும் இருக்குது, ஆங்கிலத்திலையும் இருக்குது. ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் ரயில்வே தேர்வு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. நான் சொன்ன இந்த எக்ஸாமினேஷன்ஸில் தான் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசில் வந்து யூபிஎஸ்சி பார்த்தோம், எஸ்எஸ்சின்னு இருக்குது, அதுக்கப்புறம் ரயில்வே, அதுக்கப்புறம் வங்கி தேர்வு. வங்கி தேர்வு நடத்துகிறது யார் அப்படின்னா ஐபிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் தான் நடத்துகிறாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு வங்கிகளுக்காக 2 ஸ்டேஜில் எக்ஸாம் நடத்துகிறாங்க. ஒன்று வந்து கிளர்க் ஸ்டேஜ், இன்னொரு வந்து பிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். அதாவது ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற கேடரில் வருவாங்க. ஸோ அப்போது இந்த 2 கேடருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படிச்சிருக்கணும். இங்கே ப்ரொபேஷன் ஆஃபீஸர், இப்போ எஸ்பிஐ ப்ரொபேஷன் ஆஃபீஸர்லாம் அங்கே பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ்லாம் இருக்கும், அது வச்சுக்கணும். நான் சொன்ன இதே ஏரியாவில் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு பேங்கிங் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்கனாமிக், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தெரியும். அப்புறம் நார்மல் கரண்ட் அஃபேர்ஸ் தெரியும். ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும். குறிப்பாக ஆப்டிடியூட், அடிப்படை கணிதம், ரீசனிங், இது வந்து நிறைய உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசில் இருக்கக்கூடிய தேர்வாணையங்களில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், இதில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலி இதுக்கு பேர் வந்து சிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். அதாவது இந்திய குடிமைப்பணி தேர்வு. இதற்கு என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி படிச்சிருந்தா போதும், ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும்.
பட்டப்படிப்பு அப்படிங்கிறது டிகிரி மினிமம் 3 வருடம். சில சமயம் இன்ஜினியரிங்னா 4 வருஷம், எம்பிபிஎஸ் படித்தவங்களும் படிப்பாங்க. இது ப்ரொஃபஷனல் டிகிரி ஹோல்டர்ஸ் யார் வேணாலும் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஸோ மினிமம் 21 வயசு முடிச்சிருக்கணும். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 32. 6 அட்டெம்ப்ட் வந்து நீங்கள் வந்து எழுதலாம். இந்த எக்ஸாமினேஷன் 6 தடவை இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எழுதலாம். இதே வந்து நீங்கள் ஓபிசியாக இருந்தால், ஓபிசியில் 2 கேட்டகரி இருக்குது, க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயர் அப்படின்னு இருக்குது. நீங்கள் க்ரீமி லேயருக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் எழுதலாம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 அட்டெம்ப்ட் இந்த எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதற்கப்புறம் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 37 வயது வரைக்கும் எழுதலாம். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் லிமிட் கிடையாது, ஏஜில் தான் லிமிட் இருக்குது. இதே இடபிள்யூஎஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ஸ். இது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ஸ் இந்த 8 லட்சம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இயர்லி இன்கம். அதில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு என்ன அந்த அட்டெம்ப்ட்ஸோ அதே தான் பொருந்தும். ஸோ அப்போ இது எப்படி ரிசர்வேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 27% ரிசர்வேஷன் இருக்குது. ஓபிசி 27%. அதற்கப்புறம் எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 15%. அதற்கப்புறம் எஸ்டி வந்து 7.5%. இப்போ இதை நீங்கள் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 49.5% வரும். இப்போ வந்து ரீசெண்டாக சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஜென்ரல் கேட்டகரியிலையும் ரிசர்வேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பேர் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். அது ஒரு 10%. அப்போது 49.5 + 10 59.5 வந்து ரிசர்வேஷன். அப்போ மீதி இருக்கிற அந்த 40.5% அப்படிங்கிறது வந்து அன்ரிசர்வ்டு, அது யார் வேணாலும் வரலாம். இந்த எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் இந்த நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, கரெக்டாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. நீங்கள் இதை ஜெயிக்கணும் அப்படின்னா நிறைய பயிற்சி எடுக்கணும், நிறைய நேரம் படிக்கிறத விட அது கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். காலேஜ் மாதிரி இங்கே படிக்கக்கூடாது. காலேஜுக்கு எப்போ படிப்போம் அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு முந்தின தான் படிப்போம். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் மினிமம் உங்களை வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களை தயார் பண்ணணும். அந்த ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய மார்க் டெஸ்ட் எடுக்கணும். பயிற்சி மையத்துக்கு தான் போய் படிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் நிறைய படிச்சுக்கலாம். இன்டர்நெட் இஸ் யுவர் இன்டர்னல் பார்ட் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ், எஸ்பெஷலி யூபிஎஸ்சி மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த விஷயத்தை நீங்கள் தேடினாலும் கிடைக்கும். ஆனால் அந்த மொபைலுங்கிற சைத்தானை வந்து நம்ம வந்து ஒழுங்காக நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த கிடையாது. இப்போ நீங்கள் தமிழில் சொல்லுவாங்க, அன்னப்பறவைன்னு ஒரு பறவை இருந்தால் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா பாலும் தண்ணியும் கலந்து இருந்தாலும் பாலை மட்டும்தான் சாப்பிடும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய ஃபேஸ்புக்கு மற்ற சமூக ஊடகங்கள், நிறைய ஊடகங்களில் தான் டைமை செலவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஐஏஎஸ் போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் டெய்லி, அதான் ரொம்ப முக்கியம். இங்கே சனி ஞாயிறுலாம் லீவெல்லாம் கிடையாது. டெய்லி குறைந்தபட்சம் ஒரு 6 to 10 மணி நேரம் படிக்கணும். உங்களை 14-16 மணி நேரம்லாம் படிக்கணும்னு சொல்லலை, பட் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஒழிய நான் ரொம்ப அறிவாளி, ரொம்ப ஐக்யூ இருக்கிறேன், என்னால் அப்படி பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. நிறைய படிக்கணும், நிறைய ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் அனலிட்டிக்கல் அப்ரோச்சில் படிக்கணும்.